வணக்கம். பூதத்தாழ்வாரோட அன்பே தகழியா அப்படிங்கிற ஒரே ஒரு வரி நம்ம மொத்த வாழ்க்கைக்கும் ஒரு வழிகாட்டியா எப்படி அமையுதுன்னு தெரியுமா? வாங்க, நம்ம மனசையே பிரகாசமாக்க போற இந்த ஆழமான தத்துவத்தை பத்தி விரிவா பார்க்கலாம். போன பகுதியில பொய்கை ஆழ்வார் ரொம்ப அமைதியான ஒரு தாமரை குளத்துல அவதரிச்சதை பார்த்தோம் இல்லையா? ஆனா பாருங்க, பூதத்தாழ்வார் அவர் மகாபலிபுரத்துல கடல் அலைகள் பயங்கரமா ஆக்ரோஷமா இருந்த ஒரு புயல் நேரத்துல ஒரு அத்திமதுர பூவுல இருந்து உதிச்சவர். ஒன்னு அமைதியான குளம், இன்னொன்னு ஆர்ப்பரிக்கிற கடல். இந்த ஒரு சின்ன விஷயம்தான் ரெண்டு ஆழ்வார்களோட பார்வை எவ்வளவு வித்தியாசமானதுன்னு நமக்கு அழகா காட்டுது. அப்போ யாரு இந்த பூத்தாழ்வார்? அவர் பேருக்கு பின்னால என்ன ரகசியம் இருக்கு? வாங்க தெரிஞ்சுக்கலாம். அகவிளக்கின் ஆழ்வார்னு சொல்லப்படுற இவரோட கதைய. போதங்கிற பேரை கேட்டதும் யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். இது ஒன்றும் மரியாதை குறைவான வார்த்தை இல்ல. சொல்லப்போனா இது ஒரு ரொம்ப உயர்ந்த ஆன்மீக நிலையை குறிக்குது. அதாவது நாராயணனை தவிர வேற எதையுமே நினைக்காம அவரோட பக்தியிலேயே தன்னை முழுச கரைச்சிக்கிட்ட ஒரு நிலை. அதான் கடவுளால் ஆட்கொள்ளப்பட்ட நிலைன்னு சொல்றோம். பொய்கை ஆழ்வார் இந்த முழு பிரபஞ்சத்தையுமே ஒரு விளக்கா பார்த்தார்னா, பூதத்தாழ்வார் தனக்குள்ள தன் மனசுக்குள்ள இருக்கிற விளக்க பத்தி தான் பேசினாரு. அவரோட கவனம் வெளியில இல்ல, உள்ள இருக்கிற அந்த இறைவனை நோக்கியே இருந்துச்சு. ஒருத்தர் பார்வைய ரொம்ப விரிவாக்குனார், இன்னொருத்தர் அதே பார்வைய ரொம்ப ஆழமாக்குனார். சரி, இப்போ கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். திருக்கோவிலூர்ல அந்த இருட்டுல புயல்ல பொய்கை ஆழ்வார் வெளியுலகத்துக்கான விளக்கை ஏத்திட்டாரு. அப்போ பூதத்தாழ்வார் என்ன செஞ்சாரு? அவர் ஏத்தின விளக்கு எது? அதுதான் அன்பால மட்டுமே ஏத்தப்பட்ட இந்த அகவிளக்கு. இதுதான் இரண்டாம் திருவந்தாதியோட முதல் பாசுரம். இதுல வர ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு ஆழமான உருவகம். வெளியில இருக்கிற பொருட்களை வச்சு இல்லாம தனக்குள்ளேயே இருக்கிற அன்பு, ஆர்வம், மனசு இதையெல்லாம் வச்சு இறைவனுக்கு விளக்கு ஏத்துறார் பாருங்க. அந்த காலத்திலேயே இது எவ்வளவு பெரிய ஒரு புரட்சிகரமான சிந்தனை. இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாமா? 4 விஷயமா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல, விளக்கு அது நம்மளோட அடிப்படை அன்புதான். ரெண்டாவது, அந்த விளக்குக்கு ஊத்துற நெய் அதுதான் நம்மளோட ஆர்வம், நம்ம பக்தி. மூணாவது, அந்த விளக்கோட திரி அது இறைவனை நினைச்சு ஆனந்தத்துல உருகிற நம்ம மனசு. இந்த 3 ஒன்னா சேரும்போது நாலாவதா ஞானங்கிற சுடர் தானாவே பிரகாசமா எரியும். இந்த ஒப்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, பொய்கை ஆழ்வார் உலகம், கடல், சூரியன்னு வெளியில இருக்கிற பொருட்களை வச்சு பிரபஞ்ச விளக்க ஏத்தினாரு. ஆனா பூதத்தாழ்வார் அன்பு, ஆர்வம், மனசுன்னு முழுக்க முழுக்க தனக்குள்ள இருக்கிற விஷயங்களை வச்சு தன் மனசுக்குள்ள விளக்கேத்துறாரு. ஒருத்தர் வெளியுலகத்தை பிரகாசமாக்கினாரு, இன்னொருத்தர் தன் அக உலகத்தை பிரகாசமாக்கினாரு. எவ்வளவு அழகான வித்தியாசம் பாருங்க. ஓகே, விளக்கு ஏத்தியாச்சு. ஆனா அது மட்டும் போதுமா? அது அணையாம தொடர்ந்து எரியணுமே. அதுக்கு அன்பு மட்டும் போதுமா, இல்ல அறிவும் வேணுமா? இந்த ரெண்டையும் அவர் எப்படி ஒன்னா இணைக்கிறாருன்னு இப்ப பார்க்கலாம். இத ஒரு வீடு மாதிரி யோசிச்சு பாருங்களேன். அந்த வீட்டுக்கு அஸ்திவாரம் தான் அன்பு. அந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா பக்திங்கிற மொத்த கட்டிடமும் சரிஞ்சிடும். அந்த வீட்டோட சுவர்கள் தான் ஆர்வம், அதாவது நம்மளோட தினசரி முயற்சியும் ஈடுபாடும். கடைசியா அந்த வீட்டோட கூரை தான் ஞானம், இறைவன் தான் உயர்ந்தவனும் தெளிவா புரிய வைக்கிற அறிவு. இந்த 3 சரியா சேரும்போது தான் பக்தி முழுமையடையுது. அப்போ பூதத்தாழ்வாரோட இந்த அகவிளக்கு தத்துவங்கிறது வெறும் உணர்ச்சி மட்டும் இல்ல, உணர்ச்சியும் அறிவும் கைகோர்த்து போற ஒரு அற்புதமான வாழ்க்கை முறை. அன்பு, ஆர்வம் இதெல்லாம் ஒரு பவர்ஃபுல் எனர்ஜினா, ஞானம்தான் அந்த எனர்ஜியை சரியான வழியில திருப்பி இறைவனை நோக்கிய பிரகாசமான சுடரா மாத்துது. இது வரைக்கும் நாம பார்த்தது ஒரே ஒரு பாசுரம் தான். ஆனா இது ஒரு ஆரம்பம் தான். இந்த ஒரு விளக்கு இன்னும் 100 விளக்குகளை வரிசையை ஏத்தி வைக்கிற ஒரு பெரிய தொடரோட திறவுகோள். அதுதான் இரண்டாம் திருவந்தாதி. அந்தாதிங்கிறது ஆழ்வார்கள் பயன்படுத்தின ஒரு சூப்பரான கவிதை டெக்னிக். இது பக்தி செய்யறதுக்கான ஒரு வார்த்தை விளையாட்டு மாதிரி. ஒரு பாட்டு எந்த வார்த்தையில முடியுதோ அடுத்த பாட்டு அதே வார்த்தையில தொடங்கும். இது எதுக்குன்னா, ஒரு சங்கிலி மாதிரி இறைவனை பத்தின நம்ம சிந்தனை எங்கேயுமே அருந்து போகாம தொடரணுங்கிறதுக்காக தான். இப்ப புரியுதா? பூதத்தாழ்வாரோட தத்துவமும் அவர் பாடின அந்தாதி முறையும் எவ்ளோ அழகா ஒன்னோட ஒன்னு பொருந்துதுன்னு. அன்புங்கிற விளக்க ஒரு தடவை ஏத்திட்டா அது அணையாம தொடர்ந்து எரியணும். அதே மாதிரி ஒரு பாசுரத்துல ஆரம்பிக்கிற இறை சிந்தனை அடுத்த 100 பாசுரங்களுக்கும் தொடர்ந்து ஒளி வீசுது. சரி, தனித்தனியா எரிஞ்ச இந்த 2 விளக்குகளும் ஒன்னா சேர்ந்தப்ப என்ன ஆச்சு? இந்த 3 ஆழ்வார்களோட தத்துவமும் ஒன்னா சேர்ந்து எப்படி ஒரு முழுமையான தெய்வீக அனுபவத்தை நமக்கு கொடுக்குதுன்னு இப்ப பார்க்க போறோம். முதல்ல பொய்கை ஆழ்வார். அவர் தன்னோட பிரபஞ்ச விளக்கை ஏத்தி வெளியுலகத்தை பிரகாசமாக்கினார். அடுத்ததா பூதத்தாழ்வார். அவர் தன்னோட அகவிளக்கை ஏத்தி மனசுக்குள்ள இருந்த இருட்ட விரட்டினார்.
இப்போ பாருங்க, வெளியுலக விளக்கும் உள்ளுலக விளக்கும் ஒன்னா சேர்ந்தப்போ ஒரு பேரொளி உண்டாச்சு. அந்த ஒளியில மூணாவது ஆழ்வாரான பேயாழ்வார் பரவசத்தோட கத்துனாரு, திருக்கண்டேன், நான் அந்த தெய்வீக வடிவத்தை கண்டேன்னு முழங்கினாரு. மகாலட்சுமியோட நின்ற நாராயணனையே நேர்ல பார்த்தாரு. அப்போ வெளியும் உள்ளமும் ஒன்னா சேரும்போதுதான் முழுமையான தரிசனம் கிடைக்குது. 1000 வருஷம் பழமையான இந்த தத்துவம் வெறும் புத்தகத்துல படிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு உங்க வாழ்க்கை இது எப்படி மாத்தப் போகுது? இந்த உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் நீங்களே உங்களை கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. இன்னைக்கு உங்க மனசுங்கிற விளக்க எரிய வைக்க நீங்க என்ன எரிபொருளை பயன்படுத்தினீங்க? அது அன்பா, கோவமா, இல்ல கவலையா? பூதத்தாழ்வார் நமக்கு காட்டின வழியில நம்ம அகவிளக்குல தினமும் கொஞ்சமாச்சும் அன்புங்கிற நெய்ய ஊத்தி ஏத்துவோம். இந்த விளக்கத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஞானகோஷ் ஒரு பன்மொழி சேனல். நாங்க இங்க ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, தமிழ், குஜராத்தி, மலையாளம், பெங்காலின்னு பல மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம். இன்னும் நிறைய மொழிகள் சீக்கிரமே வர இருக்கு. எங்களோட நோக்கம் சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை உங்களுக்கு ரொம்ப எளிமையா, தெளிவா, அர்த்தமுள்ளதா கொண்டு வந்து சேர்க்கறதுலாம். எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, ஆதிசங்கரின் தெய்வீக அவதாரத்தின் கதைன்னு பல தலைப்புகள்ல தினசரி பதிவுகளை நீங்க பார்க்கலாம். எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட தினசரி பதிவுகள் உங்களை வந்து சேரும். மறக்காம இந்த தெய்வீக ஞானத்தை லைக் பண்ணி உங்க குடும்பத்தினர், நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து சனாதன தர்மத்தோட ஒளிய பிரகாசமா எரிய வைப்போம்.